தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ரயில் மறியல் போராட்டம் நடத்த ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். முதற்கட்டமாக வரும் 19ஆம் தேதி பாம்பனில் ரயில் மறியல் போராட்டம் நடத்துவது என்றும் அதன் பிறகு அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்து அறிவிக்கப்படும் எனவும் மீனவ அமைப்புகள் தெரிவித்துள்ளன. பேரறிஞர் அண்ணாவின் 105வது பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். தமிழக கால்நடைத்துறை அமைச்சர் சின்னையா, திமுக முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன், மாவட்ட ஆட்சியர் சித்திரசேனன் உள்ளிட்ட பலர் நினைவில்லத்தில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அவரின் சிலைக்கு திமுக தலைவர் கருணாநிதி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின், மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் ஜவுளி கடை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள துணிகள் எரிந்து நாசமாகின. குருசாமி என்பவரது ஜவுளி கடையின் 3வது மாடியில் உள்ள பட்டு சேலை பிரிவில் பற்றிய தீ ரெடிமேட் துணிகள் இருந்த 2வது மாடிக்கும் பரவியது. இந்த தீ விபத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள துணிகள் எரிந்து சாம்பலானதாக தெரிகிறது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 114 அடியை எட்டியுள்ளது. வினாடிக்கு 19,902 கன அடி தண்ணீர் அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 6 நாட்களில் மட்டும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 5 அடிகள் உயர்ந்துள்ளன. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சட்டவிரோதமாக இயங்கி வந்த செம்மரக்கட்டை குடோனிலிருந்து 200 டன் செம்மரக்கட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 10 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. ஆம்பூரை அடுத்த மின்னூர் பகுதியில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் இந்த செம்மரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட 2 மினி வேன்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஹோசூரில் பள்ளி சிறுமியை கடத்திய வழக்கில் வாலிபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடைய பெண் உள்பட 3 பேருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தும் ஹொசூர் சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு பள்ளி மாணவியை கடத்தி அருள் என்பவருக்கு கட்டாய திருமணம் செய்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. விருதுநகர் அருகே எக்ஸ்பிரஸ் ரயிலின் என்ஜினில் திடீரென கோளாறு ஏற்பட்டதால் ரயில் போக்குவரத்து சுமார் 3 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. விருதுநகர் ரயில் நிலையத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரயில்வே கேட் அருகே சென்னை சென்ற முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயில் நின்றுவிட்டது. இதனால் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாமதமாக சென்றன. ஆந்திராவை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நீடிப்பதால் வட தமிழகத்தில் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் மாலை நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து வரும் 21ஆம் தேதி புதுச்சேரி சட்டமன்றத்தை முற்றுகையிடப் போவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் A.V. சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசுவாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கும் அக்னி 5 ஏவுகணையின் 2ஆம் கட்ட சோதனை ஒடிஷா மாநிலம் வீலர் தீவில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை சார்பில் உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணை 5000 கிலோமீட்டர் தூரம் சீறி பாய்ந்து இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியை அறிவிக்க அத்வானி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்துள்ளார். அத்வானி கட்சியின் வழிகாட்டி என்றும் அவர் தொடர்ந்து கட்சியை வழி நடத்துவார் என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். நரேந்திர மோடி விவகாரத்தில் ராஜ்நாத் சிங்கின் செயல்பாட்டை அத்வானி முன்னதாக விமர்சித்திருந்தார். உத்தரப்பிரதேசத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள முசாஃபர் நகர் பகுதியை அந்த மாநில முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் இன்று ஆய்வு செய்கிறார். முசாஃபர் நகர் பகுதியின் தற்போதைய நிலையை கண்டறிய பிரதமர் மன்மோகன் சிங் நாளை அங்கு செல்கிறார். கடந்த வாரம் முசாஃபர் நகர் உள்ளிட்ட பகுதியில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களில் 47 பேர் கொல்லப்பட்டனர். சேது சமுத்திர திட்டத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் நாளை மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ராமர் பாலத்தை தேசிய புராதன சின்னமாக அறிவிக்க கோரியும் தமிழக அரசு கடந்த ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இதுகுறித்து உச்சநீதிமன்றம் அனுப்பிய நோட்டீஸிற்கு மத்திய அரசு பதிலளிக்க தீர்மானித்துள்ளது. டெல்லியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் குற்றவாளிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்களில் ஒருவரான A.P. சிங் தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்திற்கு பல்வேறு தரப்பிலும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. அவரது வழக்கறிஞர் அங்கீகாரத்தை பறிக்க வேண்டும் என மாதர் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன.
தெலங்கானா மாநிலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து முறையிட சீமாந்திர பகுதி காங்கிரஸ் தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர். ஹைதராபாத்தில் ஆலோசனை நடத்திய சீமாந்திராவை சேர்ந்த காங்கிரஸ் மத்திய அமைச்சர்கள், காங்கிரஸ் எம்பிக்கள் தொடர் போராட்டம் காரணமாக தெலங்கானா குறித்து மத்திய அரசுக்கு மறு சிந்தனை ஏற்பட்டிருப்பதாக கூறினர். கேரளாவில் ஓணம் கொண்டாட்டங்களை தலைநகர் திருவனந்தபுரத்தில் முதலமைச்சர் உம்மன் சாண்டி துவக்கி வைத்தார். ஒரு வாரம் நடக்கவிருக்கும் இந்த கொண்டாட்டத்தின் துவக்க விழாவில் மத்திய அமைச்சர் சசி தரூர், மாநில அமைச்சர்கள் மற்றும் திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்டனர். இதனையொட்டி நடந்த கலை நிகழ்ச்சிகள் மக்களை வெகுவாக கவர்ந்தன. நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக தேர்வு செய்ததன் மூலம் பாரதிய ஜனதா அழிவு பாதையில் செல்ல தொடங்கிவிட்டதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் விமர்சித்துள்ளார். பாரதிய ஜனதாவுடன் உறவை முறித்துக் கொள்வது என தனது கட்சி எடுத்த முடிவு சரியானதுதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டிருப்பதை காங்கிரசும் விமர்சித்துள்ளது. இதுகுறித்து டுவிட்டர் சமூக வலைதளத்தில் எழுதியுள்ள திக்விஜய் சிங், RSSன் மிரட்டலுக்கு பணிந்து பாரதிய ஜனதா இந்த முடிவை எடுத்திருப்பதாக சாடியுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக பிரதமர் வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி அறிவிக்காது என்று மத்திய இணையமைச்சர் RPN சிங் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன்பே பிரதமர் மற்றும் முதலமைச்சர் பதவிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பது காங்கிரசின் மரபு இல்லை எனவும் அவர் தெரிவித்தார்.